நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களா? நியூஸில் கச்சனோட விலை குறைஞ்சிருச்சுன்னு வரும். ஆனால் நெக்ஸ்ட் டே பெட்ரோல் பங்க்கில் போய் ரேட் விசாரிச்சோம் அப்படின்னா ரேட் அப்படியே தான் இருக்கும். ஏன்டா இது இன்னும் குறையல அப்படின்னு தோணும். இது உங்கள் மைண்டில் மட்டும் வர கொஸ்டின் இல்லை, லட்சக்கணக்கான இந்தியன்ஸோட கொஸ்டின். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை அஃபெக்ட் பண்ணுற டாபிக். அது பெட்ரோல், டீசல், அதோட விலை. பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பைக்கில் பெட்ரோல் போடுற அளவுக்கு மட்டும் இருக்க ப்ராப்ளம் இல்லை. அது வெஜிடபிள்ஸ், மில்க், ரைஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், டெலிவரி சார்ஜஸ், பஸ்ஸு, ஆட்டோ இப்படின்னு எல்லாத்தோட சார்ஜஸுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் பெட்ரோல் ப்ரைஸ்ன்றது ஃபியூல் ப்ரைஸ் மட்டும் இல்லை, அது நம்ம எக்கனாமியோட பல்ஸ். இந்தியாவில் அத்தியாவசிய பொருளோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அமெரிக்கா ஈரானோட போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணையோட அங்க இருக்க இஷ்யூ. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலியா போரால இந்த உலகமே எரிபொருள் தட்டுப்பாட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட எண்ணெய் உற்பத்தி மண்டலமான கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இந்த தாக்குதல்ல ரொம்ப நில குலைஞ்சு கிடக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த க்ரூட் ஆயிலோட விலை சரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏன் குறையல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மேற்கு ஆசியால போன பிப்ரவரி 28 போர் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல எண்ணெய் கப்பல்களோட போக்குவரத்து முடங்கிடுச்சு. அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட விலை வந்து ரொம்ப அதிகமாச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை பிப்ரவரி 27 வந்து $70 to $72 இருந்துச்சு. அப்புறம் மார்ச் ஸ்டார்டிங்ல $90 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அது வந்து $110 இன்க்ரீஸ் ஆச்சு. போன ஏப்ரல் 8 போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானதுனால க்ரூட் ஆயிலோட விலை $95 குறைஞ்சி மே மாசத்துல $70 to $90 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதே மே மாசத்துல பெட்ரோல் டீசலோட விலை வந்து மறுபடியும் அதிகமாச்சு. அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறம் போன ஜூன் 22 $92 இருந்தது. இந்த கச்சாயினோட விலை குறைஞ்சதுக்கு அப்புறமும் பெட்ரோல் டீசலோட விலை பெருசா ஒன்றும் குறையவே இல்லை. இந்த பெட்ரோல் டீசலோட விலை அதிகமானதுனால உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் இதோட விலை வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாயிருச்சு. ரீட்டைல் பிரைசஸோட பணவீக்கம் வந்து ஜனவரி மாதம் வந்து 2.75% இருந்தது. போன மே மாதம் 3.93% வந்து அதிகமாயிடுச்சு. இந்த பணவீக்கம் அதிகமாகுது அப்படின்னா விலைவாசி அதிகமாகுதுன்னு அர்த்தம். இந்த பெட்ரோல் டீசலோட விலையை குறைச்சா அத்தியாவசிய பொருளோட விலை ஓரளவு குறையும். ஆனால் விலையை குறைப்பாங்கன்னு தெரியல. இதை பற்றி எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபஸர் வெங்கடேஷ் ஆத்ரேயா சார் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெட்ரோல் டீசலோட விலையை தீர்மானிக்கிற அதிகாரம் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. 2014 மோடி தலைமையில பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை வந்து கை கழுவிடுச்சு. இனிமேல் எண்ணெய் நிறுவனங்கள் சுதந்திரமான தனிப்பட்ட நிறுவனங்கள், அதனால் அவையே எண்ணெய் பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சாயினோட விலை உயர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் டீசலோட விலையும் ஏறும். கச்சாயினோட விலை குறையும் போது பெட்ரோல் டீசலோட விலையும் குறையும்னு சொன்னாங்க. ஆனா கச்சா எண்ணெயோட விலை உயரும் போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துற இந்த எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது இந்த பெட்ரோல் டீசலோட விலையை வந்து குறைக்கிறதே இல்லை. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான பார்ட் வருது. க்ரூட் ஆயிலோட விலை கம்மியா கிடைக்கும் போது அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு ஏன் வர்றதில்லை? அவர் என்ன சொல்றாருன்னா, கச்சா எண்ணெயோட விலை குறையிற டைம்ல அதோட பலன் வந்து மக்களுக்கு போயிட முடியாதபடி கலால் வரி அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸைஸ் டியூட்டியை வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றி விட்டுருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து ரொம்ப சீப்பா நமக்கு கிடைச்சாலும் பெட்ரோல் டீசலோட விலை வந்து குறையறதே இல்லை. பெட்ரோல் டீசலோட இந்த விலை நிர்ணயத்துல எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து ஏறுறதே இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. எதிர்பாராத விதமா இந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் ஏதாவது லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த லாபத்துக்கு மேல சிறப்பு வரி, வின்ஃபால் ப்ராஃபிட் டாக்ஸ் வசூல் பண்ற நடைமுறை வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த வரியை இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வசூலிக்கிறது இல்லை. அதனால இந்த எண்ணெய் நிறுவனங்களும் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டு வராங்க. ஆனா அதோட பலனை வந்து மக்களுக்கு எப்பவுமே கொண்டு போறது இல்லை அப்படின்னு வெங்கடேஷ் ஆத்ரேயா சார் சொல்றாரு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பெட்ரோல் டீசலோட விலை இன்னும் கூட அதிகமா இருக்கலாம். இந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்ந்ததுனால வெளியே குடும்பம்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்பர்ஸ், சார்ட்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், எக்கனாமிக்ஸ், ஆயில் கம்பெனிஸ்னு முடிஞ்சில்ல. இந்த விலைவாசி ஏற்றம் ரியல் லைஃப்ல யாரோட லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி தெரியுமா? நம்மள மாதிரி சாதாரண மக்களோட வாழ்க்கையை தான்.
ட்ரஸ்ட் மீ, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோரிஸ் தான் இந்த வீடியோவோட ரொம்ப எமோஷனல் செக்ஷன். பெரம்பூர்ல டாடா ஏஸ் ஓட்டுற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னால கூலிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வாங்கினேன். சிக்கன் கடைகளில் கழிவுகளை சேகரிச்சு மீன் தீவனம் தயாரிக்கிற கம்பெனிகளில் கொண்டு போய் கொடுப்பேன். தீவன கம்பெனிகள் வந்து ரெட் ஹில்ஸை தாண்டி இருக்கு. 2500 ரூபாய்க்கு டீசல் போட்டோம் அப்படின்னா 1 வாரம் ஓட்டுவேன். இப்போ 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கு. இப்போதான் லோனே முடிச்சேன். வண்டி வேற ரிப்பேர் ஆகி அடிக்கடி செலவு வைக்குது. கல்யாணம் ஆகணும், சம்பாதிச்சு 4 காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல தான் விலைவாசியை ஏற்றிட்டாங்க. டெய்லி 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதை சொல்லி கஸ்டமர் கிட்ட வாடகை அதிகமாக கேட்டோம் அப்படின்னா அவரு அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புறாரு. அதனால கிளீனர் கூட வைக்காம எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. சென்னை பாரிஸ்ல பூ கட்டுற ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன வாரம் 500 ரூபாய் வித்த மல்லி இன்னைக்கு 800 ரூபாய். வழக்கமா விசேஷ நாட்கள்ல வந்து விலை ஏறும். இப்போ எந்த விசேஷமும் இல்லை, இப்பயே இந்த விலைன்னு கேட்டா பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க பூ மார்க்கெட்ல இருந்து இங்க வரதுக்கு ஷேர் ஆட்டோல 20 ரூபாய் விலை ஏற்றிட்டாங்க. நம்ம கிட்ட பூ வாங்குறவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா தரமாட்டாங்க. 10 பேர் என்னை நம்பி பூ கொட்டுறாங்க, அவங்களுக்கு நான் கூலி கொடுக்கணும். பஸ்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா உடம்பும் ஒத்துக்கல. இப்படியே விலையேறிட்டு போச்சு அப்படின்னா எங்களை நம்ம ஜனங்கள் வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. வியாசர்பாடியில ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குற ஒரு அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, காலையில 10 மணிக்கு எடுத்தா நைட்டு 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவேன். வழக்கமா ஒரு நாளைக்கு வந்து நான் 1000 ரூபாய் எடுத்துருவேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். இப்போ 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு. இந்த டெலிவரி கொடுக்குற நிறுவனத்துல கூலி அதிகமாக கிடைச்சா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு ஓட்டி பெட்ரோலுக்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த நாட்டுல என்ன நல்லது நடந்தாலும் பணக்காரனுக்கு நடக்குது, எந்த கெட்டது நடந்தாலும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப விரக்தியா சொல்றாரு. மீன்பாடி ஓட்டுறவங்க அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, வியாசர்பாடியில குடியிருக்கேன். எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், இன்னொரு பையன் வேலைக்கு போறான். 25 வருஷமா இந்த கை வண்டி இழுத்து எனக்கு மாறு வண்டியே வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்ஜின் வச்ச வண்டியை நான் வாங்கினேன். வால் டாக்ஸ் ரோட்ல தான் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. வாங்குற கூலியில மேஸ்திரிக்கு கமிஷன் கொடுக்கணும். 100 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா 30 ரூபா வந்து கமிஷன் கொடுக்கணும். வழக்கமா ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோலும் ஆயிலும் போடுவேன். இப்பெல்லாம் 300 ரூபா ஆயிடுது. நிறைய மீன்பாடி கம்பெனிகளும் வந்துருச்சு. வேலையே கம்மியா தான் கிடைக்குது. இந்த பெட்ரோலுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சிந்தாதிரிப்பேட்டையில பழக்கடை வச்சிருக்க ஒரு அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, பெட்ரோல் டீசலோட விலை ஏறின உடனே லாரி வாடகையெல்லாம் ஏத்திட்டாங்க. சோலாப்பூர்ல இந்த மாம்பழத்தோட விலை 20 ரூபா. ஏத்து கூலி இறக்கு கூலியோட கோயம்பேடு வந்து சேர இது 55 ரூபாய் ஆயிருக்கு. அது வாங்கி இங்க கொண்டு வர்ற செலவு தனி. இந்த பெட்ரோல் டீசலோட விலையை குறைஞ்சிருந்தப்போ இதோட வாடகையை குறைக்கல. இந்த பெட்ரோல் டீசலோட விலை 5-6 ரூபாய் ஏறின உடனே லாரி வாடகையை ஏற்றிட்டாங்க. கோயம்பேட்டில இருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கினதை விட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த பெட்ரோல் டீசலோட விலையை தான் காரணமா சொல்றாங்க. இன்னும் விலை ஏறும்னு சொல்றாங்க, இது எங்க போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகும் போது பெட்ரோல் டீசலோட விலை அதிகமாகுது. ஆனா அதே கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுற விமான எரிபொருளான ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் ATF அதோட விலை மட்டும் அதிகரிக்கிறதே இல்லை. ஸோ இந்த வீடியோல வார் பத்தி பார்த்தோம், க்ரூட் ஆயில் பத்தி பார்த்தோம், கவர்மெண்ட் பாலிசி பத்தி பார்த்தோம், எக்கனாமிஸ்டோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தோம். ஆனா இந்த வீடியோவோட பிக்கெஸ்ட் டேக்அவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, காமன் பீப்புளோட லைஃப் தான். டாடா ஏஸ் டிரைவர், பூ விற்கிறவங்க, ஃபுட் டெலிவரி பார்ட்னர், மீன்பாடி ஓட்டுறவங்க, பழக்கடை வச்சிருக்கவங்க, இப்படின்னு இவங்களோட எல்லாரோட ப்ரொஃபஷன்ஸும் வேற வேற. ஆனா ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுதான், ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ். அதோட இம்பாக்ட் ஃபியூவல் பேங்க்ல முடியல. அதோட இம்பாக்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகுது, ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகுது, டெலிவரி சார்ஜுக்கு போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போகுது, ஃபைனலி நம்ம வீட்டு மந்த்லி பட்ஜெட்ல வந்து நிற்குது. இந்த பதிவு எழுப்புற முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சா அதோட பெனிஃபிட் காமன் பீப்புளுக்கு எப்போ வந்து சேரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ராங் பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.